12th standard refresher course model 2021 to 2022. இதில் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்க்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து இந்த மெட்டீரியல் வெளியிட்டிருக்காங்க. இது 11th ஸ்டாண்டர்டில் அவங்க என்னென்ன கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 30 ஹெட்டிங்கில் வந்து இந்த மெட்டீரியல் வெளியிட்டிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டிங். அல்ஜிப்ரா, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ். லேர்னிங் அவுட்கம்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை பற்றியும் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ், குவாட்ரட்டிக் இன்இக்வேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கற்றல் விளைவுகள். டீச்சர்ஸ் ஆக்டிவிட்டியில் வந்து குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா பிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்து டிகிரி 2 வந்து நம்ம எப்படி சொல்லலாம், குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ இங்கே டிகிரி 2ன்றது எக்ஸோட பவர் என்னது 2. ஸோ இது வந்து டிகிரி 2, அதனால இது வந்து குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ பிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி, வேர் ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர். அடுத்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன்ஸ்னாலே ஈக்குவல் டு 0 பண்ணும். ஸோ பிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. அடுத்து zeros of a polynomial are the points where the polynomial becomes 0 as a whole. zeros of a polynomialனா இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் p of x இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் அந்த மொத்த சார்புமே வந்து 0 ஆகணும், மொத்த எக்ஸ்பிரஷனுமே 0 ஆகணும். அப்படி எந்த வேல்யூ போட்டால் அந்த மொத்த எக்ஸ்பிரஷன் 0 ஆகுதோ அந்த வேல்யூ தான் வந்து நமக்கு இந்த ஜீரோ ஆஃப் அ பாலினாமியல். குவாட்ரட்டிக் ஃபார்முலா. இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் வந்து நம்மளுக்கு வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. அடுத்து 5th பாயிண்ட் வந்து டிஸ்கிரிமினன்ட் டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அதாவது இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் ஆகுது. ஸோ டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இது வந்து டெல்டான்னு நம்ம ஒரு சில ஃபார்மேட்டில் பார்த்துருக்கோம். டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ அந்த டி வந்து கிரேட்டர் தென் 0 இருந்தால், வர்ற வேல்யூ வந்து 0 இருந்தால் ரூட்ஸ் எப்படி இருக்குன்றாங்கன்னா ரூட்ஸ் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். பேரபோலா இன்டர்செக்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 2 points. பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்னா வெவ்வேறு பாயிண்ட்ஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸை வந்து அந்த பேரபோலா வந்து 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் வந்து கட் பண்ணுது. டி ஈக்குவல் டு 0, ரூட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவல், பேரபோலா டச்சஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 1 point. ஸோ பேரபோலா வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் பண்ணும், ஏன்னா ரூட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கிறதுனால. டி லெஸ் தென் 0 அப்படின்னா ரூட்ஸ் நாட் ரியல், அதாவது கண்டிப்பாக அது ரியலாக இருக்காது, ஒரு கற்பனை எண்ணா இருக்கணும் அல்லது இமேஜினரி பார்ட். இமேஜினரி இருந்தால் கண்டிப்பாக அது வந்து எக்ஸ் ஆக்சிஸாக மீட் பண்ணவே பண்ணாது. பேரபோலா டஸ் நாட் மீட் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸாம்பிள், கீழே இப்போ மேலே நம்ம பார்த்த சில பாலினாமியல் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வச்சு குவாட்ரட்டிக் ஃபார்முலா வச்சு கீழே வந்து நமக்கு சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ அண்ட் பி ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸ் பிளஸ் கியூ ஈக்குவல் 0, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1/a plus 1/b. இஃப் ஏ அண்ட் பி ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், அந்த கொஷின் அப்படி இங்கே எழுதியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸ் பிளஸ் கியூ ஈக்குவல் 0, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். அப்போ ஏ அண்ட் பி தான் ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ அண்ட் பின்னு ரூட்ஸ்ன்னு இருக்கப்ப சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது நம்மளுக்கு, ஸோ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு, இப்போ நம்ம ஆல்ரெடி ஜென்ரல் ஃபார்மேட் நம்மளுக்கு தெரியும், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0னா சம் ஆஃப் த ரூட்ஸ் எதுக்கு சமமாக இருக்குன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அதாவது ஆல்ஃபான்ற ஒரு ரூட் எடுத்து பீட்டான்ற ஒரு ரூட் எடுத்தோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எதுக்கு சமம், மைனஸ் பி பை ஏக்கு சமம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு எதுக்கு சமம்னா சி பை ஏக்கு சமம். இப்போ பாருங்க நம்மளுக்கு ஆல்ஃபா ஆஃப் த, இப்போ இங்கே ரூட்ஸ் என்ன கொடுத்தோன்னா ஏன்றது ஒரு ரூட்ஸ், பின்றது ரூட்ஸ். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் எதுக்கு சமம்னா பி பை 1. இங்கே பி இருக்க இடத்துல என்ன இருக்கு, ஃபார்முலா பிரகாரம் நம்மளுக்கு இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் பின்னு இருக்கும். அப்போ என்ன ஆகும், பை 1, ஏ இருக்கிறதுல 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பி. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஏபி ஈக்குவல் டு சி பை ஏவா, சின்றது என்னது கியூ.
பை ஏன்றது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா q மட்டும் கிடைக்கும். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஏபி ஒரே லெட்டரில் இருக்கனா கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக நான் கேபிட்டல் ஏவை மாற்றிருக்கேன். ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கேன் பாருங்க. கேபிட்டல் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ரட்டிக் பாலினாமியல் ஈக்குவேஷன். சம் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? மைனஸ் பி பை ஏ. எதுக்கு சமம் அப்படின்னா சம் ஆஃப் த ரூட்ஸ். இப்போ ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எடுத்துட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எதுக்கு சமம்னா ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏக்கு சமம். இப்போ இங்கே கேபிட்டல் ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது உங்களுக்கு? 1. இப்போ கேபிட்டல் ஏ வந்து இங்கே உங்களுக்கு என்னவா இருக்குது? 1. ஸோ ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு வந்து என்ன இருக்குது உங்களுக்கு? மைனஸ் பியாக இருக்குது. சி ஈக்குவல் டு வந்து கியூவாக இருக்குது. இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் எழுதுங்க சம் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது? ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு எதுக்கு சமம்? மைனஸ் கேபிட்டல் பி பை ஏக்கு சமம். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் பி பை கேபிட்டல் ஏ என்னது? 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பிக்கு சமம். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஏபி எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி பை ஏ. கேபிட்டல் சி பை ஏ. ஸோ கேபிட்டல் சின்றது என்னது? கியூ பை 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு கியூ. அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு என்னது இங்கே? ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பி அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஏபி ஈக்குவல் டு கியூன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை வந்து நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 பை ஏ பிளஸ் 1 பை பி. ஸோ 1 பை ஏ பிளஸ் 1 பை பி ஈக்குவல் டு இது எல்சிஎம் எடுத்து எப்படி கிடைக்கும்? ஏபி இங்கே மேலே வந்து என்ன இருக்கும்? பி பிளஸ் ஏன்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ என்னது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் பி, ஏபின்னு வந்து கியூ. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ஏ பிளஸ் 1 பை ஏ பிளஸ் 1 பை பிக்கு வந்து ஆன்சர் வந்து பி பை கியூ. அடுத்த செகண்ட் கொஸ்டின். கன்ஸ்ட்ரக்ட் எ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வித் ரூட்ஸ் 7 அண்ட் -3. அப்போ ஒரு ரூட் வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம், இன்னொரு ரூட் வந்து பீட்டான்னு எடுத்துக்கலாம். அது வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 7, பீட்டா ஈக்குவல் டு -3. இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு சம் ஆஃப் த ரூட்ஸ். இப்போ 7 -3 நமக்கு என்ன கிடைக்கும்? 4. அடுத்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்னா என்னது? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இப்போ 7 இன்ட்டு -3 -21 கிடைக்குது. இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸும் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் தெரிஞ்சா எப்படி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் 0. இதுதான் ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலானா நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலா டைரக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -21. இதை உள்ளே கொண்டு போய் நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 21 ஈக்குவல் டு 0. அடுத்து தேர்ட் ஒன். ஃபைண்ட் த கண்டிஷன் தட் ஒன் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் ax square plus bx plus c may be negative of the other. இப்போ அங்கே தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த கண்டிஷன் தட் ஒன் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் ax square plus bx plus b plus c may be negative of the other. அப்படின்னு என்னன்னா ஒரு ரூட் வந்து ஆல்ஃபா நம்ம எடுத்துட்டோம்னா இன்னொரு ரூட் வந்து மைனஸ் ஆல்ஃபா, நெகட்டிவ் ஆஃப் த அதர். அதுக்குரிய கண்டிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒன் ரூட் இஸ் so one root is alpha, so other root is to minus alpha. இப்போ போன ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் நம்ம பார்த்த அதே ஜென்ரல் ஃபார்மேட் தான். என்னது நம்மளுக்கு? ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் த ரூட்ஸ் இதுக்கு சமம் மைனஸ் பி பை சம் ஆஃப் த ரூட்ஸ் இதுக்கு சி பை ஏ சமம். இப்போ அதே மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது? ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எதுக்கு சமம்? பி பை ஏ. இது வந்து மைனஸ் பி பை ஏக்கு சமம். ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா வந்து என்னது? 0. திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ் பி இன்ட்டு இந்த ஏ வந்து இங்கே வந்துடும். ஸோ குறுக்கு பெருக்கு 0 இன்ட்டு ஏ.
So this is equal to b minus b is equal to 0. So b is equal to 0. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ b ஈக்குவல் டு 0 இருக்கும்போது இந்த டேர்ம் p ஈக்குவல் டு 0 இருக்கும்போது கண்டிப்பா ஒரு ரூட்ஸ் வந்து நெகட்டிவ் ஆஃப் த அதர் ரூட்டா இருக்கும். ஸோ ஒரு ரூட் ஆல்ஃபா இருந்தால் இன்னொரு ரூட் என்னவா இருக்கும் மைனஸ் ஆல்ஃபாவா இருக்கும். ஸோ அதுக்குரிய கண்டிஷன் என்னன்னா b is equal to 0. So fourth sum, solve minus x squared plus 3x minus 2 greater than or equal to 0. இப்போ இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது பெருக்குனா வந்து மைனஸ் 2. இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி மைனஸ் இருக்குல்ல அதனால அதை நம்ம பாசிட்டிவ் ஆகிக்கலாம். மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 3x plus 2 இந்த greater than or equal to எப்படி மாறும் இந்த இன்இக்வாலிட்டி அப்படியே மாறிடும் less than or equal to 0வா மாறிடும். இப்போ நம்ம பெருக்குனா மைனஸ் 3 கூட்டினா 2. அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓ ரெண்டா 2 மைனஸ் 1 மைனஸ் 2 போட்டிங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இங்கே வந்து பெருக்குனா 2 கூட்டுனா மைனஸ் 3 கிடைக்கணும். அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓ ரெண்டா 2. அப்போ பெருக்கும்போது நம்மளுக்கு மைனஸ் 1 மைனஸ் 2 என்ன ஆயிரும் பெருக்கும்போது ப்ளஸ் 2 ஆயிரும். ஆட் பண்ணோம்னா மைனஸ் 3. இப்போ இதை இங்கே எடுத்து எழுதும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த இன்இக்வாலிட்டி நம்ம நம்பர் லைனில் நம்ம மார்க் பண்ணலாம். நம்பர் லைனில் மார்க் பண்ணிங்கன்னா ஸோ நம்பர் லைன் போடுங்க. அப்போ இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 1 வருமா அதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 2 கிடைக்கும். அப்போ நம்பர் லைனில் மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த ரீஜியன்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுங்க. எந்த ரீஜியன்லேருந்து நீங்கள் எடுக்கணும் இந்த ரீஜியன்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுங்க. இந்த ரீஜியன்லேருந்து இப்போ என்ன பாயிண்ட் எடுக்கலாம்னா 0 கூட எடுங்க. இந்த ரீஜனில் நம்ம 0 பாயிண்ட் எடுக்கிறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் இங்கே 0 மைனஸ் 1 இங்கே 0 மைனஸ் 2 கிடைக்குமா. அப்போ மைனஸ் 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு ப்ளஸ் 2 கிடைக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ கண்டிப்பாக ப்ளஸ் 2 வந்து 0க்கு வந்து கம்மி கிடையாது. அப்போ இது வந்து ஃபால்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரீஜன்லேருந்து நம்ம பாயிண்ட் எடுக்கும்போது வந்து ஃபால்ஸ் கிடைக்குது. அடுத்த ரீஜன் பாருங்க இந்த ரீஜன் 1 to 2க்குள்ள நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுங்க. அது வந்து 1.5 கூட எடுங்க. நீங்கள் 1.5 எடுக்கும்போது நீங்கள் செக் பண்ணுங்க. ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1.5 இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 1.5 மைனஸ் 1 1.5 மைனஸ் 2 எங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த கண்டிஷன் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆகலைன்னா அந்த ரீஜன் வந்து நம்மளுக்கு தப்பு. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து பாசிபிள் கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போகும்போது இந்த இன்இக்வல் சாட்டிஸ்ஃபை பண்ணல பாருங்க 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 0 2 கம்மின்னு காட்டுது. அப்போ இந்த இது வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ். அதே மாதிரி அடுத்த ரீஜன் 1 to 2க்குள்ள ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம் 1.5 அந்த 1.5ல இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க 1.5 அப்போ இங்கேருந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கலாம். ஒன்றும் எக்ஸாக்டாக நம்ம சப்ராக்ட் பண்ணலாம் போட தேவையில்லை. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதுலேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாசிட்டிவ் கிடைக்கும். ப்ளஸ்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் கிடைக்குமா நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்குது. அப்போ இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ 0 கட்டு நெகட்டிவ் கரெக்ட். அப்போ இந்த இது வந்து நமக்கு ட்ரூன்னு கிடைக்குது. அடுத்த ரீஜன் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் 2 to 3க்கு ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா நம்ம 3ன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். பட் எக்ஸ் ஈக்குவல் டு 3 எக்ஸ் ஈக்குவல் டு 3 போட்டிங்கன்னா ஸோ 3 மைனஸ் 1 3 மைனஸ் 2 இந்த கண்டிஷன் பாருங்க இங்கே பாசிட்டிவ் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுவும் பாசிட்டிவ் தான் கிடைக்கும். இப்போ பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் என்ன கிடைக்கும் பாசிட்டிவ் தான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ இந்த டேர்ம் வந்து ஃபால்ஸ். இப்போ எந்த கண்டிஷன் மட்டும் நமக்கு எந்த ரீஜன் மட்டும் ட்ரூவாக இருக்குது. ஸோ இங்கேயும் ஃபால்ஸு இங்கேயும் ஃபால்ஸு இந்த ஒரு பிளேஸில் மட்டும்தான் ட்ரூ.
அதே மாதிரி at x equal to 1லையும் பாருங்க at x equal to 1 போட்டிங்கன்னா xக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா equal to 0 கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. at x equal to 2 போட்டிங்கனாலும் equal to 0 கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால நம்மளுக்கு x belongs to closed interval 1 or 2. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் 9x square plus 5x equal to 0. Find the nature of the roots of. Find the nature of the roots. இதில் என்ன nature of the roots இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரீகால் பண்ணோம். d is equal to b square minus 4ac discriminant இதான் பார்த்தோம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ d equal to b square minus 4ac பார்த்தோம். இப்போ bன்றது என்னது உங்களுக்கு இங்க aன்ற நம்பர் வந்து a is equal to 9, b is equal to 5, c is equal to 0. இதுதான் நம்மளுக்கு a, இது வந்து b, c வந்து இல்லாதனால c equal to 0. இதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குன்னா 5 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a வந்து 9 இன்ட்டு 0. this is equal to 25 minus 0. ஸோ 25 கிடைக்குது. அப்போ d வந்து என்னவா இருக்கும் greater than 0 இருக்கு. greater than equal to 0 அப்படி இருந்தா ரூட்ஸ் எப்படி இருக்கும்? ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவலா இருக்கும். இப்போ சப்போஸ் லெஸ் தென் 0வா இருந்தா ரூட்ஸ் வந்து இமேஜினரியா இருக்கும். d ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 0வா இருந்தா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவலா இருக்கும். நமக்கு இங்க 25ன்றது பாசிட்டிவ் நம்பர்னால d greater than equal to 0. நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி இருக்கும்? ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின், ரைட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 4 இன் கம்ப்ளீட் ஸ்கொயர் ஃபார்ம். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஸ்கொயர் ஃபார்ம் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டினை பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 4. இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோங்க. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா 5, அதை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5/2 கிடைக்குமா? அப்போ இதை அப்படியே எழுதிட்டு அப்போ கோஎஃபிஷியன்ட் என்னது 5, அதை 2ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 5/2. அதை ஃபுல்லாக ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மைனஸ் அதை வந்து 5/2 ஸ்கொயரை வந்து ஆட் பண்ணி ஒன்று சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ என்ன நீங்கள் பார்க்கணும்னா கோஎஃபிஷியன்ட் எக்ஸை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதை 2ஆல் வகுங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5/2. அதோட ப்ளஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணணும், மைனஸ் ஸ்கொயர், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x இந்த ப்ளஸ் பை 5/2 ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை ஒரு குரூப்பாக பண்ணிடுங்க. அடுத்து ப்ளஸ் 4 மைனஸ் 5/2 இந்த ஹோல் ஸ்கொயரை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்ம். ஸோ ஏன்றது வந்து எக்ஸு ப்ளஸ் பின்றது வந்து 5/2 the whole square கிடைக்கும். ப்ளஸ் 4 மைனஸ் இதை வந்து 25/4 எழுதலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5/2 the whole squared. ஸோ 16 மைனஸ் 25/4. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5/2 the whole square வச்சுக்கோங்க. மீதி என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 9/4 கிடைக்குமா? இதை வந்து எப்படி எழுதலாம்? 3/2 the whole square நம்ம எழுதலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன எழுதிச்சுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 4 இன் கம்ப்ளீட்டட் ஸ்கொயர் ஃபார்ம் அப்படின்னு நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 மைனஸ் இதில் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் கிடைக்குது. 16 மைனஸ் 25 வந்து மைனஸ் கிடைக்கிறதுனால இங்கே என்ன நம்மளுக்கு கிடைக்குன்னா மைனஸ் 9/4 கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா மைனஸ் கிடைக்கும். ஸோ மைனஸ், ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து மைனஸ் 9/4 கிடைக்கும். மைனஸ் வச்சுட்டு 9/4 மட்டும் 3/2 the whole square எழுதிக்கலாம்.
அடுத்து third question, find the value of a for which the quadratic 2x squared minus ax plus 64 equal to 0 has one root is double the other. ஒரு ரூட் வந்து டபுள் த அதரா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்ப வேல்யூ ஆஃப் a என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. Find the value of a for which the quadratic 2x squared minus ax plus 64 equal to 0 has one root is double the other. இப்போ ஒரு ரூட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், a எடுத்துக்கலாம். So one root is ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்க. So other root double the otherனால so 2 alpha. இப்போ நம்ம எப்பயும் போல சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆல்ஃபா பிளஸ் 2 ஆல்ஃபா எதுக்கு சமம்னா மைனஸ் பி பை ஏக்கு சமம். ஸோ இதுதான் ஏ, இதுதான் பி. இப்போ மைனஸ் பி பை ஏவா, இப்போ மைனஸ் பி தான் ஆல்ரெடி ஒரு மைனஸ்னால ப்ளஸ் ஆயிடும். ஸோ ஏ பை 2 கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ பை 2. ஸோ இதுல இருந்து என்ன கிடைக்கும், ஏ ஈக்குவல் டு 6 ஆல்ஃபான்னு கிடைக்கும். இதை நீங்க வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்கொயர் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா என்ன கிடைக்கும், 2 ஆல்ஃபா ஸ்கொயர். அது எதுக்கு சமம்னா சி பை ஏக்கு சமம். சின்றது என்னது 64 பை ஏன்றது 2. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 32ன்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. அடுத்து ஆல்ஃபா ஸ்கொயர் வச்சுட்டு 2வை டிவைட் பண்ணிங்கன்னா 32 by 2 நமக்கு என்ன கிடைக்கும், ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 கிடைக்கும். ஸோ இதில் இந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 கிடைக்கும். ஸோ ஆல்ஃபா வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. இதை உள்ள கொண்டு போய் நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு ஏ ஈக்குவல் டு 6 ஆல்ஃபா நம்மளுக்கு கிடைக்கும். நமக்கு ஏ வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ ஈக்குவல் டு 6 ஆல்ஃபா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஆல்ரெடி. இப்போ ஆல்ஃபா நம்மளுக்கு என்னென்ன வேல்யூலாம் கிடைச்சிச்சு, ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. அப்போ ப்ளஸ் 4 முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும், ஏ ஈக்குவல் டு 6 இன்ட்டு 4. ஸோ 24 ஒரு ஆன்சர் கிடைக்கும். இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 4 அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 6 இன்ட்டு மைனஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் 24. ஸோ ஏ வேல்யூ வந்து 24ன்ற ஒரு வேல்யூ மைனஸ் 24ன்ற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து fourth question, solve 2x squared plus x minus 15 less than or equal to 0. இப்போ அதே மாதிரி இதுக்கு முன்னுக்கு நம்ம ப்ரீவியஸில் ஒரு கொஷின் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இன்இக்வாலிட்டி கொடுத்து கொஷின் கொடுத்துருக்காங்க. solve 2x squared plus x minus 15 equal to less than or equal to 0. இப்போ இதை எப்பயும் போல நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 இன்ட்டு மைனஸ் 15 நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 30. அப்போ பெருக்கும் போது மைனஸ் 30 கிடைக்கும். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு நம்பர் என்ன, 6 5s are 30 எழுதிக்கலாம். 6 5s are 30 மைனஸ் 6 சாரி ப்ளஸ் 6 மைனஸ் 5. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் 1, மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 30. இப்போ இது டிவைட் பை 2 போடணும். இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். ஸோ இது எப்படி எதுனா ஃபேக்டர்ஸ் பண்ணால், ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு 2x மைனஸ் 5 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0 நம்மளுக்கு கிடைக்கும். போன சம்முக்கு நம்ம செக் பண்ண மாதிரி நம்பர் லைன் போட்டு அந்த ரீஜியனை பிரித்து எந்த ரீஜியனில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இந்த இன்இக்வாலிட்டி ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 போட்டோம்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 கிடைக்கும். அடுத்து 2x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2x ஈக்குவல் டு 5. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5/2. ஸோ எக்ஸுக்கு வந்து மைனஸ் 3ன்ற வேல்யூ 5/2ன்ற வேல்யூ கிடைக்குது. இப்போ நம்பர் லைன் நம்ம ட்ரா பண்ணோம்னா இப்போ இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ்
நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ கிடச்சிச்சு, -3 கிடச்சிச்சு, ப்ளஸ் 5/2 கிடச்சிச்சு. இப்போ இதை நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ரீஜியனில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ -∞ to -3 இதில் ஏதோ ஒரு பாயிண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ -2ன்ற பாயிண்ட்டு நம்ம எடுக்கலாம். இப்போ கரெக்டாக வருதா என்னென்னு பார்க்கலாம். n ஈக்குவாலிட்டி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு n ஈக்குவாலிட்டி x + 3 2x - 4. ஸோ x + 3 2x - 5 less than or equal to 0. இந்த இன்இக்வாலிட்டி எழுதியாச்சு. இப்போ நம்ம at x equal to -2. இப்போ x equal to -2 பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. ஸோ -2 + 3 -2 into 2 into -2 போட்டால் -4 -5. இப்போ இது எழுதுனீங்கன்னா இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கும், பாசிட்டிவ் கிடைக்கும், இங்கே வந்து நெகட்டிவ் கிடைக்கும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் கிடைக்கும். நெகட்டிவ் லெஸ் than or equal to 0 பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்குது. இங்கே நம்ம -2ன்னு எடுக்கணும். ஸோ ஏன்னா -∞ to -3 இதுனா அப்போ இங்கே வந்து நம்ம என்ன எடுக்கணும், -4 எடுக்கணும். இந்த லைன் எடுக்கிறோம். ஸோ நம்ம இந்த லைன் ஆன்சர் சொல்லிட்டு ஸோ -3 to -∞ -4 தான் நம்ம எடுக்கணும். -4 -5 இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ -4 இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இங்கேயும் -4 இங்கேயும் போடும்போது 2 into 4 -8ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே நெகட்டிவ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். எங்கே நம்மளுக்கு கிடைக்குது நெகட்டிவ், இங்கே கிடைக்கும் நெகட்டிவ். இங்கே நெகட்டிவ். ஸோ இங்கே என்ன கிடைக்குது, நெகட்டிவ், இங்கேயும் நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் கிடைக்குது. ஈக்குவல் டு 0. அப்போ இது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஃபால்ஸ். ஏன்னா பாசிட்டிவ் நம்பர் வந்து ஜீரோக்கு லெஸ் தானா இருக்க முடியாது. ஸோ இது வந்து ஃபால்ஸ். அடுத்து இந்த ரீஜியனில் பாயிண்ட் செக் பண்ணுங்க. இந்த ரீஜியனில் எந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம், நம்ம 0ன்ற பாயிண்ட் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ 0 + 3 3 கிடைக்கும். இங்கே 2 into 0 0 ஸோ -5 கிடைக்கும். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆன்சர் தான் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் லெஸ் than or equal to 0ன்னு பார்த்தா கரெக்ட். ஸோ நெகட்டிவ் நம்பர் தான், 0க்கு லெஸ் than தான் இருக்கும். ஸோ இந்த ரீஜன் வந்து இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்து இந்த ரீஜியனில் இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.5 5/2ன்னு என்ன அர்த்தம், 2.5. அப்போ நீங்கள் வந்து 3ன்ற பாயிண்ட் கூட எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு போட்டுவோங்க. இப்போ 3 + 3 இங்கே வந்து 6 - 5 என்ன கிடைக்கும், இங்கே பாசிட்டிவ் கிடைக்கும், இங்கேயும் பாசிட்டிவ் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு லெஸ் than or equal to 0னா இல்லை. ஸோ இது வந்து ஃபால்ஸ். அப்போ இதே இந்த ஒரு பிளேஸில் மட்டும்தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா -3 to 5/2. அட் -3ல வந்து ஈக்குவல் டு 0 கிடைக்கும். அட் 5/2ல வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு 0 கிடைக்கும். ஸோ கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு த க்ளோஸ்ட் இன்டர்வல் -3, 5/2 தான் ஆன்சர். அடுத்து ஹோம் ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்து ஒரு 2 சம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ which the quadratic x squared minus ax plus a plus 2 equal to 0 has equal roots. The nature of the roots வச்சு இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். Home activity, find the value of a for which the quadratic x squared minus ax plus a plus 2 equal to 0 has equal roots. நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னாலே டிஸ்கிரிமினன்ட் b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. ஏன்னா ஈக்குவல் ரூட்ஸ்னாலே ரியல் அண்ட் ஈக்குவல்னாலே ஈக்குவல் டு 0 தான். இப்போ d is equal to 0. dன்றது நம்மளுக்கு என்னதுன்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. ஏன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸாக இருந்தால் நம்மளுக்கு b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் என்ன ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இப்போ இந்த கொடுத்த கொஷினுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 2 இதை குரூப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கே ஏன்றது என்னதுன்னா 1, பின்றது வந்து -a, சின்றது வந்து a + 2. இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க? டி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0 எதனால வருது? ஈக்குவல் ரூட்ஸ் நம்ம கொடுத்ததுனால நம்ம எழுதிருக்கோம். டி ஸ்கொயர்ன்றது என்னது? மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வந்து 1, சி வந்து ஏ ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் ஏ வந்து ஸ்கொயர் பண்ணும்போது ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். மைனஸ் இதை 4 இன்ட்டு 1 வந்து 4. இப்போ இந்த 4 வந்து உள்ளே கொண்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ணேன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் 4a மைனஸ் 8 ஈக்குவல் டு 0 நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா. பி ஸ்கொயர்டு என்ன ஃபார்முலா? ஸோ ஏஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி a வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? ஏன்ற வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் பின்றது என்னது? மைனஸ் ஏ. இங்கே பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இங்கே எடுத்து அப்படியே உள்ள ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ மைனஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பின்றது மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வந்து 1, சி வந்து ஏ ப்ளஸ் 2 பை 2 இன்ட்டு 1. திஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுக்குள்ளே என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்து வந்து ஸோ ஏ வேல்யூ ஈக்குவல் டு 1. அடுத்து b is equal to minus 4, c is equal to minus 8. இதை தான் உள்ளே கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b அப்படின்றது ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் 4. அடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் என்னது? மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வந்து என்னது? 1 இன்ட்டு சி வந்து என்னது? மைனஸ் 8 by 2 into a வந்து 1. So this is equal to 4 plus or minus 16 plus 32 கிடைக்கும் by 2. இப்போ நம்மளுக்கு அடுத்து a equal to நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? a வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப் நம்மளுக்கு என்ன கிடைச்சு? ஸோ 16 ப்ளஸ் 32 நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ரூட்டுக்குள்ளே 48 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 48 பை நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு? கீழே 2 கிடைச்சிச்சு. ஸோ 2. அடுத்து 48 நம்ம எப்படி பிரிக்கலாம்னு பாருங்க. 48 2ஆல் போட்டிங்கன்னா 2 4 அடுத்து திரும்பி 2 போட்டிங்கன்னா 1 2 திரும்பி 2 போட்டிங்கன்னா 6 திரும்பி 2 போட்டிங்கன்னா 3. அப்போ நம்மளுக்கு எப்படி எழுதலாம்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு ரூட் 3. ஸோ இது நம்ம ரூட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்துடும். இந்த ஒரு 2 இது 4 இதுவும் 4 அப்படின்றப்ப வர்க்கமூலம் எடுக்கப்போ 2 இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 வெளியே வந்துடும். ரூட் 3 மட்டும் உள்ளே இருக்கும். ஸோ 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? 4 இன்ட்டு 4 இன்ட்டு 3 ஆனாங்க 16 16 இன்ட்டு 3 48. ஸோ பை 2. திஸ் இஸ் ஈக்குவல் டு 4. வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்? இங்கே 2 இன்ட்டு 2 4 ரூட் 3 கிடைக்கும் பை 2. இப்போ 2வை நீங்கள் காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இன்ட்டு ரூட் 3 பை 2. ஸோ இது கேன்சல் பண்ணோம்னா ஸோ 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இன்ட்டு ரூட் 3. ஸோ ஏஸ் ஈக்குவல் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 2 ஸோ ஏஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இன்ட்டு ரூட் 3 கிடைக்குது. அடுத்த கொஷின் நம்ம என்ன பார்த்தோம்? அடுத்து கொஷின் முன்னாடி என்ன இருந்துச்சு? செகண்ட் கொஷின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k for which the quadratic
3x squared plus kx minus 1 equal to 0 has one root is square the other. One root is square the other. இப்போ one root is square the otherனா ஒரு root. One root is alpha வச்சுக்கோங்க. other root என்ன இருக்கும் நம்மளுக்கு square the otherனா alpha squared. So one root is alpha na square the other na alpha square. இப்போ நம்மளுக்கு எப்பயும் போல நம்ம sum of the roots போடுவோம். sum of the roots என்னன்னா alpha plus alpha squared equal to எதுக்கு சமம்னா minus b by a. இங்க எது b ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் b. இது வந்து b, இது வந்து a, இது வந்து c நம்மளுக்கு. அப்ப minus all sum of the roots அதாவது sum of the roots எதுக்கு சமம்னா minus b by a க்கு சமம். product of the roots எதுக்கு சமம்னா c by a க்கு சமம். இப்போ நம்ம போட்டோம்னா minus b by a ன்றது என்னது k. k by minus k by 3. So minus k by 3 சமம். இப்போ வந்து k வந்து k வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 3 வந்து நம்ம என்ன செய்யணும் ஆப்போசிட் சைட் கொண்டு போங்க. அப்போ என்ன கிடைக்குதுன்னா 3 alpha plus 3 alpha squared is equal to minus k. இது அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ k வேல்யூ நமக்கு என்னம்னா k is equal to மைனஸ் ஆல ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 3 alpha squared minus 3 alpha. ஸோ இது நம்ம k தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய. இப்போ ஆல்ஃபா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம k வேல்யூ கண்டுபிடிச்சலாம். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸை வச்சு நம்ம போட்டோம். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எதுக்கு சமம் c by a க்கு சமம். இப்போ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இது வந்து c by a cன்றது என்னது மைனஸ் 81/3. இப்போ நம்ம அடிச்சு கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ 3 அடிச்சு கொடுத்தோம்னா 2 3s are 6, 7 3s are 21. இப்போ ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு மைனஸ் 27 நம்மளுக்கு ஆல்ஃபா என்ன கிடைக்கும் மைனஸ் 3. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச இந்த ஆல்ஃபாவை எங்கே போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த கே வேல்யூவில் நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா கே வேல்யூ கண்டுபிடிச்சோம். அப்போ ஆல்ஃபா வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 3. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 3. இதை இதில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். k is equal to minus 3 alpha squared minus 3 alpha. So k is equal to minus 3 alpha squared minus 3 alpha substitute பண்ணா நமக்கு k வேல்யூ கிடைக்கும். இப்போ minus 3 into minus 3 squared minus 3 into minus 3. இப்போ minus 3 என்ன 9 minus 2 minus plus. So minus 3 9s are 27 plus 9. So k வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா minus 18. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான k வேல்யூ. அடுத்து இப்போ ஹோம் ஆக்டிவிட்டி முடிச்சிட்டோம். அடுத்து லேர்னிங் அவுட்கம் பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் டிவிஷன் அல்காரிதம் ரிமைண்டர் தியரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். டீச்சர்ஸ் ஆக்டிவிட்டியில் பாலினாமியல் ஃபங்க்ஷன்னா என்ன தெரியும் f of x equal to an x power n plus an minus 1 x by n minus 1 plus etc plus a0. இதுதான் பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் ஆர் பாலினாமியல் ஃபங்க்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியபிள் எக்ஸ்ன்ற வேரியபிளை பொறுத்து தான் வரணும் இது. அடுத்து வந்து n வந்து நான் நெகட்டிவ் இன்டிஜராக இருக்கணும். அடுத்த டிவிஷன் அல்காரிதம் f of x equal to q of x into g of x. இதை வந்து நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இப்போ f of x அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ f of x எப்படி எழுதுனா உள்ள இருக்கு. இது வந்து டிவைடண்ட், இது வந்து டிவைசர் g of x. இப்போ கோஷன் வந்து g of x. நம்மளுக்கு கிடைக்க ரிமைண்டர் வந்து என்னது r of x. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா f of x equal to q of x into g of x. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் ரிமைண்டரை நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு f of x கிடைச்சிடும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ f of x equal to q of x into g of x plus r of x. The degree of r of x எப்படி இருக்குன்னா இந்த ரிமைண்டரோட டிகிரி வந்து less than the degree of g of x. டிவைசரோட டிகிரியை காட்டணும், இந்த ரிமைண்டரோட டிகிரி வந்து கம்மியாக இருக்கணும். ரிமைண்டர் தியரம் if a polynomial f of x is divided by x minus a.
எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனை வந்து டிவைடட் பை எஃப் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைட் பண்ணால் அதோட ரிமைண்டர் எப்படி இருக்குன்னா எஃப் ஆஃப் ஏ தான் அதோட ரிமைண்டர். டீச்சர்ஸ் ஆக்டிவிட்டி எக்ஸாம்பிள் find the zeros of the polynomial f of x equal to 4x squared minus 25. Find the zeros of the polynomial. Zeros of the polynomial னா என்ன அர்த்தம்னா xக்கு என்ன வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து 0 ஆகும். அந்த வேல்யூ தான் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். இப்போ எந்த வேல்யூ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம போடலாம். 4x square minus 25 நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ்பிரஷன் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். f of x equal to 4x square minus 25. So 4x squared minus 25 equal to 0. So 4x squared equal to 25. இப்போ x squared equal to 25 by 4. அடுத்து பார்த்தீங்கன்னா x equal to ஸ்கொயர் ரூட் ரெண்டு பக்கம் எடுத்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 by 4 கிடைக்கும். ஸோ x equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 by 2. ஸோ இது x equal to 5 by 2 and x equal to minus 5 by 2 தான் நம்மளுக்கு ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். அடுத்து இந்த சைடு ஈக்குவேஷன் சால்வ் கொடுத்து 2x plus 1 the whole square minus 3x plus 2 the whole square equal to 0. இப்போ 2x plus 1 the whole square வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. இதை வந்து ரைட் சைடு கொண்டு போயிருங்க. ஸோ 3x plus 2 the whole square. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு இது ரிமூவ் ஆயிரும். என்ன கிடைக்கும்னா 2x plus 1 இங்கே வந்து x plus 2 கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம plus 2 வச்சு ஈக்குவல் பண்ணி செய்கிறோம். அடுத்து மைனஸை வச்சு ஈக்குவல் பண்ணி செய்யலாம். ஸோ 2x plus 1 equal to பாசிட்டிவ் நம்பர் 3x plus 2 வச்சு நம்ம செய்யலாம். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிருங்க, நம்பரில் ஒரு பக்கம் கொண்டு வந்துங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன் 2xை ரைட் சைட் கொண்டு போகிறேன். ஸோ 3x minus 2xன்னு இங்கே 1 minus 2. இப்போ minus 1 equal to x. அடுத்து 2x plus 1 equal to minus of 3x plus 2. இது நம்ம உள்ள கொண்டு போய் பெருக்கணும். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஸோ 2x plus 1 அப்படி வச்சுக்கோங்க minus 3x minus 2 கிடைக்கும். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரும்போது இங்கே என்ன எழுதிக்கும் திரும்பி எழுதிக்கலாம். 2x plus 1 equal to minus 3x minus 2. ஸோ minus 3x minus 2. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தால் என்ன கிடைக்கும் 5x equal to minus 2 minus 1. So 5x equal to minus 3. So x equal to minus 3 by 5. So xக்கு வந்து இங்கே நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ கொடுத்துச்சு. ஸோ சால்வ் பண்ணி xக்கு minus 1ன்ற வேல்யூ xக்கு வந்து minus 3 by 5ன்ற வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டின்ட்டு ஒரு 10 சம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் 1 by 1 பார்க்கலாம். First sum, find the real roots of x power 4 minus x power 4 equal to 16. Find the real roots. First sum பார்க்கலாம். x power 4 equal to 16. இப்போ x power 4 இந்த 16 நம்ம எப்படி எழுதனா 4 ஸ்கொயர் நம்ம எழுதலாம். அப்போ x squared the whole squared இந்த 4 ஸ்கொயர் நம்ம இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். அப்போ minus 4 squared equal to 0 கிடைக்கும். நம்மளுக்கு வந்து a squared minus b squared equal to a plus b into a minus b. இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ இங்கே a squaredன்றது ஏன்றது என்னது நம்மளுக்கு ஏன்ற டேர்ம் வந்து நம்மளுக்கு என்னது x squared தான் a. bன்றது வந்து 4. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எழுதும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஸோ x squared plus 4 x squared minus 4 equal to 0. இப்போ இதை தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணிங்கன்னா x squared plus 4 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே x squared minus 4 equal to 0. இப்போ x squared equal to 4. ஸோ x equal to plus or minus root
4. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2 கிடைக்கும். இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு -4 அப்படி கொண்டு வந்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மீன்ஸ் மைனஸ் ரூட் இது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இமேஜினரி நம்பராக கிடைக்கும். ஸோ எக்ஸோட பார்ட் எப்படி கிடைக்கும், இமேஜினரியாக கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ரியல் ரூட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஸோ இது நாட், நீங்கள் என்னது நோ ரியல் ரூட்ஸ் கூட எழுதிக்கணும், நோ ரியல் ரூட்ஸ் கூட எழுதிக்கோங்க. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 தான். அடுத்து செகண்ட் கொஷின், சால்வ் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 20 சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். இப்போ ரெண்டு பக்கம் நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர்டு, அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆயிரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 20 கிடைக்கும். இப்போ ஒரு பக்கமாக கொண்டு வாங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணால் -20 ஆட் பண்ணால் -1. இப்போ இந்த நம்பர் ரெண்டு நம்பர்னா 4 5s are 20. ஸோ -5 ப்ளஸ் 4. இப்போ இங்கே எடுத்துக்கணும்னா எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸுக்கு வேல்யூ வந்து -4 அண்ட் எக்ஸுக்கு வேல்யூ வந்து 5ன்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு -4ன்ற வேல்யூ வந்து கிவன் கொஷினில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். கிவன் கொஷின் என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 20ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எக்ஸ் வந்து 4 எடுத்து செஞ்சு பாருங்களேன். -4 ஈக்குவல் டு -4 ப்ளஸ் 20, அப்போ நம்மளுக்கு என்ன ரூட் 16 கிடைக்குமா, தட் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ இது ரெண்டுமே நாட் ஈக்குவல், அப்போ -4 இஸ் நாட் பாசிபிள். நாட் பாசிபிள். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 5ன்ற ஆன்சர் மட்டும்தான் நம்மளுக்கு. இப்போ 5 போட்டிங்கன்னா அது சாட்டிஸ்ஃபை ஆகும். 5 ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 20 25, இங்கேயும் பாசிட்டிவ் 5 இங்கிட்டு பாசிட்டிவ் 5 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்ற வேல்யூ நமக்கு. அடுத்து செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு கொஷின் பார்த்தோம். தேர்ட் கொஷின், இஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஏ ஃபேக்ட் ஆஃப் த பாலினாமியல் 3x³ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் a, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கணும். இது லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம போடலாம். இப்போ 3x² ப்ளஸ் x² ப்ளஸ் 8x ப்ளஸ் a, இந்த பக்கம் என்ன வரும், x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 x³ இங்கே. அப்போ இங்கே x², இங்கே x³ நம்ம எக்ஸால் மட்டும்தான் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். 3 கான்ஸ்டன்ட் இருக்குனால 3x, அப்போ தான் நம்மளுக்கு 3x³ கிடைக்கும். இப்போ இதை வச்சு நம்ம 1 by 1 இதை ஃபஸ்ட்டு, அடுத்து இது செகண்டு, இது தேர்ட், அப்படி மல்டிப்ளை பண்ணு. இப்போ 3x³ ப்ளஸ் 3x² ப்ளஸ் 3xன்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் 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 போட்டால் இது கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு ஸோ -2x², இதை சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் 5x ப்ளஸ் ஏன்னு கிடைக்கும். அடுத்து இங்கே நம்ம என்ன நம்பர் போடலாம் பார்த்தீங்கன்னா -2ன்னு போட்டால் தான் ரெண்டு, அடுத்து இந்த நம்பரை வச்சு 1 by 1 மல்டிப்ளை பண்ணால் -2x² கிடைக்கும். ஸோ -2x² -2x அடுத்து -2. இப்போ சிம்பிளை மாற்றும்போது இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸுன்னு, அப்போ இது கேன்சல் ஆயிரும். 7x ப்ளஸ் a ப்ளஸ் 2ன்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 7x நம்மளுக்கு இங்கே வரவே கூடாது. ஸோ இந்த டேர்ம் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கணும், 0 ஆயிருக்கணும். அப்படி இருக்கும்போது 0 ஆயிருந்தா a ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0, a ஈக்குவல் டு -2 நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். ஆனால் இங்கே எக்ஸ் வர்றதுனால கொஷின் வந்து நமக்கு தப்பாக இருக்கிறதுனால ஆன்சர் நம்மளுக்கு வரலை. ஸோ இதே வந்து 3x³ ப்ளஸ் x² முன்னாடி நம்ம ஒரு 8 போட்டோம்னா இதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். கொஷின் வந்து என்னது நம்மளுக்கு 3x³ ப்ளஸ் 3x³ ப்ளஸ் x² முன்னாடி ஒரு 8 போட்டு செஞ்சு பார்த்தா நமக்கு ஆன்சர் கிடைக்கும்.
plus 8x plus a plus 8x plus a. இப்போ இதை நம்ம எடுத்து செய்யலாம். So 3x cube plus 8x squared plus 8x plus a. இங்கே வந்து நமக்கு என்னது டிவைசர் என்னது x squared plus x plus 1. So x squared plus x plus 1. இப்போ 3x squared போட்டோம்னா 3x தான் வரும். 3x cube கிடைச்சிரும் plus 3x squared plus 3. இப்போ சிம்பிள்ஸ்லாம் மாற்றோம்னா இது கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து 5x squared plus 5x plus ஏன்னு கிடைக்கும். அடுத்து போடும்போது 5 போட்டோம்னா 5x squared plus 5x plus 5. அப்போ அது பாருங்க நமக்கு கம்ப்ளீட்டாக 0 ஆயிடுது. என்ன கிடைக்குன்னு பாருங்க. So a minus 5 equal to 0. So a is equal to நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 5. So third question முடிச்சாச்சு. Fourth question solve x plus 1 by x equal to 6. X plus fourth question by x plus 1 by x equal to 6. இப்போ வந்து நீங்கள் எப்பயும் போல LCM எடுத்துக்கோங்க. காமனாக x டினாமினேட்டர் எடுத்தீங்கன்னா x மல்டிப்ளை பண்ணும். ஸோ x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 6. இந்த எக்ஸை கொண்டு போய் குறுக்கு பெருக்கல் பெருக்கணும் என்ன கிடைக்கும் x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 6x. இப்போ நம்ம ஒரே சைட் கொண்டு வந்தோம் என்ன கிடைக்கும் x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம இதை வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க. என்ன ஃபார்முலானா ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபார்முலா தான். x equal to minus b plus or minus square root of b squared minus 4ac by 2a. இப்போ இங்கே ஏன்றது என்ன நமக்கு ஏன்றது வந்து 1, bன்றது வந்து மைனஸ் 6, cன்றது வந்து 1. இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். this is equal to ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால இது ப்ளஸ் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ். அப்போ மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா நமக்கு 36 கிடைக்கும். மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு ஏவும் ஒன்று தான் சியும் ஒன்று தான். அப்போ 4 by 2. this is equal to 6 plus or minus 32 கிடைக்கும். 32 by இப்போ 32ன்றது வந்து 5 தடவை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். அது நம்ம எப்படி எழுதலாம்னா 6 plus or minus 4 into 2 ஆயிரும். ஏன்னா 2 into 2 into 2 into 2 நம்ம 5 தடவை எழுதுவோம். அப்போ இதுக்கும் இதுக்கும் அப்போ உள்ள ஒரு 2 மட்டும் உள்ள இருக்கும் ப்ராக்கெட்குள்ள. இப்போ 4 into root 2 by 2. இப்போ 2 நீங்கள் காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கும் 3 plus or minus 2 root 2 by 2. ஸோ இது வந்து கேன்சல் ஆகும். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 3 plus or minus 2 into root 2 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த சம் the third fourth sum part the fifth sum solve x plus 1 by x equal to 4. so x plus 1 by x equal to 4. இது அதே மாதிரி தான் LCM எடுங்க. so x by x squared plus 1 equal to 4. so x squared plus 1 to 4x by x squared minus 4x plus 1 equal to 0. இதே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஃபார்முலா minus 4ac by 2a என்றது வந்து bன்றது வந்து minus 4 cன்றது வந்து 1. இப்போ மைனஸ் ஆல்ரெடி இருக்கனால ப்ளஸ் 4 ஆயிரும். ஸோ ரூட் ஆஃப் minus 4 ஸ்கொயர் வந்து 16 minus 4 into 1 into 1 1 தான். ஸோ by 2 into 1 2. ஸோ இது equal to 4 plus or minus இப்போ இங்கே என்ன கிடைக்கும் 12 கிடைக்கும் by 2.
ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4. 4 3s are 12. அப்போ 2 வெளியே வந்து √3 உள்ளே இருக்கும். ஸோ பை 2, 2 காமன் எடுத்தீங்கன்னா 2 இன்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 பை. ஸோ இது கேன்சல். நமக்கு எக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் 2 ப்ளஸ் √3, 2 மைனஸ் √3. அடுத்து ஃபிஃப்த் சம் முடிச்சாச்சு. சிக்ஸ்த் சம் 6x² மைனஸ் 35x ப்ளஸ் 50 ஈக்குவல் டு 0. 6x² minus 30x plus 50 equal to 0. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6ஐயும் 50 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 300. இங்கே வந்து மைனஸ் 35. இப்போ 300 நம்ம இதையே பெருக்கலாம். 6 இன்ட்டு 300 என்னது நம்மளுக்கு இங்கே 6 இன்ட்டு 50யா? அப்போ இதை 2 இன்ட்டு 3 பெருக்கலாம். இதை வந்து 2 இன்ட்டு 5 இன்ட்டு 5. 2 5s are 10, 10 5s are 50. இப்போ இதை நம்ம அடுத்து என்ன எப்படி இதுனா நமக்கு என்ன தேவை? பெருக்குனா 300 கூட்டுனா மைனஸ் 35. அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கோங்க. 15 இன்ட்டு மீதி நம்பர் பாருங்க 2 2s are 4, 4 5s are 20. இது ரெண்டே பெருக்குனா 300 வரும். அப்போ மைனஸ் 15 மைனஸ் 20 போடுங்க. கூட்டுனா மைனஸ் 35, பெருக்குனா 300. இதை நீங்கள் ஃபார்முலா போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ பை 6 போடுங்க. பை 6 ஏன்னா நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து 6x² பை 6 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? இப்போ மைனஸ் 15 பை 6ஆ? அப்போ இது 2 டைம்ஸ் வரும், இது 5 டைம்ஸ் வரும். அடுத்து மைனஸ் 20 பை 6ஆ? இதுதான் செகண்ட் டேபிளில் 10 2s are 20, 3 2s are. இப்போ நம்மளுக்கு இங்கே நான் எழுதுறேன். ஸோ 2x மைனஸ் 5. அடுத்து வந்து 3x மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. இப்போ தனித்தனியாக ஈக்குவல் டு 0 போடுங்க. ஸோ 2x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0, 3x மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன கிடைக்கும்? 2x ஈக்குவல் டு 5, x ஈக்குவல் டு 5 பை 2. இங்கே வந்து 3x ஈக்குவல் டு 10, x ஈக்குவல் டு 10 by 3 கிடைக்கும். செவன்த் சம் வந்து x plus 1 by x equal to 10 by 3. x plus, so seventh sum x plus 1 by x equal to 10 by 3. So இதை நீங்கள் LCM எடுத்துக்கலாம். So x squared plus 1 by x equal to 10 by 3. அப்போ இதை நீங்கள் குறுக்கு பெருக்கல் பெருக்குனா 3x² plus 3 equal to 10. இதை ஒரு பக்கமாக கொண்டு போங்க. ஸோ 3x² minus 10x plus 3 equal to 0. இப்போ பெருக்குனீங்கன்னா ப்ளஸ் 9, கூட்டுனா மைனஸ் 10. அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னன்னா 9 9. இப்போ மைனஸ் மைனஸ் இப்படி வந்தால் நம்மளுக்கு கூட்டும்போது மைனஸ் 10, பெருக்குனா ப்ளஸ் 9. ஸோ பை 3ஆல் நம்ம டிவைட் பண்ணி, ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² வந்து 3. இப்போ இதை நம்ம எழுதும்போது இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3. ஸோ இங்கே என்ன கிடைக்கும்? 3x minus 1 x minus 3 equal to 0. ஸோ x வேல்யூ என்ன கிடைக்கும்? 3x minus 1 equal to 0 போடுங்க. x minus 3 equal to 0. அப்போ 3x equal to 1. ஸோ x equal to 1 by 3. இங்கே x equal to 3. அடுத்து 8th sum x² plus 3x plus 1 equal to 0. இது சமம் என்னது நமக்கு? x squared plus 3x plus 1. So 8th sum x squared plus 3x plus 1 equal to 0. ஸோ இதே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. எப்பயும் போல நம்ம என்ன செய்யணும்? இதே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா யூஸ் பண்ணி தான்.
ஸோ இந்த ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இப்போ இங்கே ஏன்றது வந்து 1, பின்றது வந்து 3, சின்றது வந்து 1. ஸோ இதை நீங்கள் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ஸ்கொயர்டு மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு 1 பை 2 இன்ட்டு 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் மைனஸ் 9 மைனஸ் 4 பை 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 5 by 2. ஸோ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பாருங்கள். மைனஸ் 3 ப்ளஸ் ரூட் 5 by 2 மைனஸ் 3 மைனஸ் ரூட் 5 by 2ன்ற எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைக்குது. அடுத்து 9th sum x plus 1 by x equal to 5 by 2. So 9th sum x plus 1 by x equal to 5 by 2. அதே மாதிரி தான் நம்ம LCM எடுக்கணும். ஸோ எக்ஸ் மேலே என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 5 by 2. இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 5x. ஒரே பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஸோ 2x ஸ்கொயர்டு மைனஸ் 5x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இதை நீங்கள் எப்பயும் போல் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். பெருக்குனா 4, கூட்டுனா 5. ஒரு நாங்க 4 மைனஸ் 1 மைனஸ் 4னா கூட்டுனா மைனஸ் 5 வரும், பெருக்குனா 4 வந்துடும். அப்போ பை 2ஆல் நம்ம வகுத்துக்கணும். ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 2 இருக்கனால. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், இதை அடித்து கொடுத்துக்கலாம். ஸோ என்ன கிடைக்கும், 2x மைனஸ் 1 அடுத்து எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதை இப்போ நீங்கள் தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 2x minus 1 equal to 0, x minus 2 equal to 0. அப்போ x value வந்து இதிலிருந்து 2 கிடைச்சிரும். இங்கே 2x equal to 1, x 1 by 2ன்ற வேல்யூ, x equal to 2ன்ற வேல்யூ நம்ம சால்வ் பண்ணும்போது 9th sum கிடைக்குது. அடுத்து 10th sum 3x square, 10th sum 3x square minus 10x plus 3. 3x square minus 10x plus 3 equal to 0. இதை நம்ம ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 9, ஆட் பண்ணால் மைனஸ். அப்போ 9 மைனஸ் 9 மைனஸ் 1 போட்டிங்கன்னா பெருக்குனா 9, ஆட் பண்ணால் மைனஸ் 10. ஸோ பை 3 கோஎஃபிஷியன்ட் இருக்கனால பை 3 போடுங்க. இதை அடித்து கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ 3x மைனஸ் 1 அடுத்து வந்து x மைனஸ் 3 equal to 0. இதை தனித்தனியே equal to 0 போடுங்க. equal to 0 அடுத்து x minus 3 equal to 0. so 3x equal to 1, x equal to 1 by 3, x equal to 3. so xக்கு வந்து 3ன்ற வேல்யூ 1 by 3ன்ற வேல்யூ இருக்கு. ஸோ இந்த கிளாஸஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா பாலினாமியல் ஈக்குவேஷன், குவாட்ரடிக் ஈக்குவேஷன், குவாட்ரடிக் ஃபங்க்ஷன், அதை வந்து குவாட்ரடிக் ஃபார்முலாஸ் அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம்னா நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தோம். இந்த டாபிக்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இது தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு மினிமைஸ் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ குவாட்ரடிக் ஃபங்க்ஷன், குவாட்ரடிக் ஈக்குவேஷன், நேச்சர் ஆஃப் த ரூட்ஸு, அடுத்து பாலினாமியல் ஃபங்க்ஷன், டிவிஷன் அல்காரிதம், ரிமைண்டர் தியரம், இது எல்லாமே கொடுத்து உங்களுக்கு இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டாங்க. அடுத்து செகண்ட் யூனிட் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சம்மெல்லாம் நீங்களே ஒரு தடவை நல்லா போட்டு பாருங்கள். கான்செப்டை க்ளீனாக லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கனாலே நீங்கள் சம்மை வந்து தப்பு இல்லாமல் போட்டுடலாம்.